வணக்கம். நான் உங்கள் சக்சஸ் பி செந்தில். சவாலை நோக்கி செல்லுங்கள் என்கின்ற 3 வார்த்தை தலைமை பண்புக்கான முதல் தகுதி. சவாலை நோக்கி செல்கின்ற முனைப்பு உங்களிடம் இல்லாவிட்டால் நீங்கள் தலைமை பண்புக்கு செல்ல முடியாது. ஏற்கனவே கல்வி படிப்பு மற்றும் வேறு சில அளவுகோலின்படி தலைமை பண்பில் இருந்தாலும் நீண்ட காலம் தலைமை பண்பை வகித்து செயலாற்ற முடியாது. தலைமைக்கு தேவையான குணங்கள் மிருகங்களின் வாழ்க்கையில் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆபத்துக்கான அறிகுறி தோன்றிய உடனேயே மிருக கூட்டத்தின் தலைவன் முன்னால் வந்து ஆபத்தை எதிர்கொள்வதை பார்க்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் தலைமை பதவி அதனிடமிருந்து பறிபோய்விடும். அரசியல், வாணிபம், நிர்வாகம் ஆகிய துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இந்த உண்மை பொருந்தும். தலைவனின் பொறுப்பு உத்தரவுகளை கொடுப்பதோடு முடிந்து விடுவதில்லை. தலைமை தாங்கி வழி நடத்துகின்றவர் தன் கற்ற விஷயங்களை வைத்து தன் குழுவை நெறிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். தன் குழுவினருக்கு சவாலை சந்திக்கும் திறனையும் ஆபத்தை நோக்கி செல்லும் திறனையும் வலுப்பெறச் செய்ய வேண்டும். அதில் எப்போது தயக்கமும் தடுமாற்றமும் அடைகிறானோ அப்போதே அவன் தலைமை பண்பை இழக்கும் வாய்ப்பினை அவனுக்கு அவனே உருவாக்கி கொள்கிறான். தலைமை பொறுப்பில் அபாயங்கள் உண்டு. அது கோழையின் வேலை அல்ல. மூளை மட்டும் போதாது, கூடவே கூடாது சுயநோக்கம். உடனுக்குடனே தயக்கமின்றி எதிர்படும் ஆபத்தை எதிர்நோக்கின்ற துணிச்சல் வேண்டும். முக்கியமாக தலைமை பண்பு உடையவர்கள், தலைமை பண்பை அடைய விரும்புகிறவர்கள் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில் நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நெருப்பில் காட்சியெடுக்கும் படும் தங்கம் தூய்மை அடைவதைப் போல் தயக்கமும் தடுமாற்றமும் இன்றி சவால்களை எதிர்நோக்கும் மனிதன் வலிமை மிக்கவனாகிறான். ஆம், நம் கடமைகளை செய்வதே நமது தர்மமாகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சூழலில் சந்திப்போம்.